என்ன டாபிக் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கீலேஷன் தெரப்பி. ஸோ நீங்கள் அதை பற்றி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு சில இடத்துல பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸோடையும் ஒரு சில இடத்துல நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸோடையும் நீங்கள் வந்து கீலேஷன் தெரப்பி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஒரு அறகுறையாக தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி ஒரு சின்ன விளக்கங்களோட அந்த ட்ரீட்மெண்ட்டை எப்படி எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்கலாம், அதனோட பெனிஃபிட்ஸ் என்ன, ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது அதனால் இருக்கா அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் தான். ஸோ கீலேஷன் தெரப்பி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதாவது லாட்டினில் வந்து கீலி அப்படிங்கிறது, அதாவது CHELE கீலி அப்படின்னா கிராப் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது நண்டு தமிழில். ஸோ அந்த கீலேஷன் தெரப்பி அப்படிங்கிறது என்னென்னா, நண்டு எப்படி வந்து கிராப் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு பிடிச்சிக்குமோ, ஸோ அந்த மாதிரி இந்த கீலேஷன் தெரப்பி அப்படிங்கிறது வந்து ஒரு ஏஜென்ட், கீலேட்டிங் ஏஜென்ட்டை வந்து நம்மளுடைய உடம்புல ஐவியாக உள்ள கொடுக்குறப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு சில வாண்டடோ அல்லது அன்வான்ட் சப்ஸ்டன்சஸ், அது வந்து ஆர்கானிக் ஆர் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதாவது கரிம வேதிப்பொருட்களை வந்து உடம்புல இருந்து ரத்தத்தில் கலந்துருக்கக்கூடிய அந்த பொருட்களை வந்து கிராப் மாதிரி அதை ஹோல்ட் பண்ணி வெளியே வந்து எடுத்துகிட்டு வர்றது தான் இந்த கீலேஷன் தெரப்பி அப்படிங்கிறதுக்கான ஒரு ஷார்ட்டான விளக்கம் அது.